Hello everyone, welcome to our channel Smiley Cromali. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th and 12th students ரொம்ப சீரியஸா அவங்க எக்ஸாம்க்கு prepare ஆயிட்டு இருப்பீங்க. சோ இந்த 10 டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்க எப்படி இன்னும் கிரேட்ஸ் வந்து அதிகமா வாங்கலாம். நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம். சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிருப்போம். இந்த சின்ன விஷயத்தனால தான் நமக்கு பெரிய கிரேட்ஸும் மிஸ் ஆகும். சோ எல்லாரும் நல்லா எக்ஸாம்க்கு prepare பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். சோ எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கணும். எல்லாருமே ரொம்ப குட் ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பெஸ்ட் ஆஃப் விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 10 டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இந்த 10 டிப்ஸை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது வந்து 1 or 2 days மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. March 1 எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த February மந்த்து ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த 10 டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். ஸோ இந்த டிப்ஸை வந்து இந்த 1 month ஃபுல்லாகவே ரெகுலராக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 1, ஸ்லீப்பிங் டைம். ஸோ நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு 6 to 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும் எவ்ரிடே. ஆனால் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக கம்மியாக தான் தூங்குவோம். கண்டிப்பாக 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நம்ம மைண்டுக்கு தேவை. அப்போ தான் அது ரெஃப்ரெஷ் ஆகும். இன்னும் நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதனால இந்த 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப்பை வந்து மேண்டேட்ரியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லீப்பிங் டைம் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ 6 to 7 hours வந்து நான் ஈவினிங்லேருந்து நைட் வரை தூங்குவேன், இல்லைனா நான் நைட்டு 1 o'clock எழுந்திரிச்சு 4 o'clock வரை படிப்பேன். இந்த மாதிரியான டைமிங் ஷெட்யூல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அதை மாற்றிக்கோங்க. டைம் வந்து நீங்கள் தூங்குகிற டைம் வந்து கண்டிப்பாக 10 o'clock இருக்கணும். அதர்வைஸ் 10:30 இருக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக வந்து முழிச்சு படிக்காதீங்க. ஏன்னா காலையிலேருந்து படித்ததில் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிருக்கும். ஸோ 10:30க்கு நீங்கள் கண்டிப்பாக தூங்குகிற ஹேபிட்டை கொண்டு வந்துடுங்க. மார்னிங் வந்து 3:30 or 4 அப்படி வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதர் தென் மிட் நைட்டில் 1 to 4, 2 to 5 படிக்கிறப்ப நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அதை எடுத்துக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாமில் ரொம்ப லேட்டாக தான் ரிமெம்பர் ஆகும் படித்தது எல்லாமே. ஸோ அதனால நீங்கள் வந்து நார்மலாக 10:30க்கு தூங்கிட்டு 4:30க்கு எந்திரிக்கலாம். இந்த 6 hours ஆஃப் ஸ்லீப்பிங்கே வந்து ரொம்ப இனாஃப் தான். இல்லை நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னா 10 to 5 தூங்கிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்லீப்பிங்கை வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்லீப்பிங் டைமை வந்து கம்மி பண்ணிட்டு ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கவர்டு டாபிக்ஸ் வந்து நிறையா கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரேஷன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 25 minutes படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 minutes பிரேக் எடுத்து தண்ணியை குடிச்சிக்கிட்டே அந்த டாபிக்ஸை ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் படித்த டாபிக்ஸ் எதுவுமே உங்களுக்கு மறந்து போகாது. நம்ம கொஞ்சமாக ரிமெம்பர் பண்ணுறதுனால ஃபைனலாக ரிமெம்பர் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக அது ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதனால தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. ஒரு நாளைக்கு 7 to 8 liters ஆஃப் வாட்டர் வந்து மஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் பிரெயினை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பிரேக் டைமில் வந்து ஒரு நார்மல் வாக்கிங் போங்க. அதே மாதிரியா மத்தியான டைமில் லஞ்ச் டைம் வந்து உங்களுக்கு 30 minutes இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 20 minutesல சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes வந்து ஒரு டீப் ப்ரீத்திங் எடுத்துட்டு ஒரு லைட்டாக வந்து காம் டவுனாக உட்காந்து என்னெல்லாம் மார்னிங்லேருந்து படித்தோம் கிளாஸஸில் அப்படின்றத வந்து ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைட்ரேஷன்ற விஷயத்தை வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இது வந்து நிறையா விஷயத்த நம்ம பாடியில் சேஞ்சஸ் கொண்டு வரும். இதனால வந்து நம்மளுக்கு வர அசிடிட்டி ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த டைமில் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இது வந்து கம்மி பண்ணும். ஸோ ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ வாட்டர் வந்து குடிக்க முடியுமோ படிங்க. படித்ததுக்கப்புறமா தண்ணி குடிங்க, அதை ரிமெம்பர் பண்ணுங்கள், திருப்பி படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மைண்டில் மெமரைஸ் ஆகும். பாடியும் அதுக்கு நல்லா ஒத்துழைக்கும்.
ஸோ தேர்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டடி பிளானை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா படிக்கல, இன்னும் நம்மளுக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நாளைக்கு இந்த இது நம்ம படிக்கணும். இப்போ ஃபிசிக்ஸில் நான் வந்து சம்ஸ் எல்லாம் எனக்கு தெரில அப்படின்னா நான் இந்த நாளைக்கு இந்த மண்டே வந்து ஃபிசிக்ஸ் சம், டியூஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு மந்த்துக்கான ஷெட்யூலை போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அந்த புக்கை எடுத்து அந்த விஷயத்தை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் உங்களால். அதை எந்திரிச்சு நீங்கள் திரும்பி படிக்கிறப்போ நல்லா மெமரைஸ் ஆகும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் வந்து பிளான் பண்ணணுன்றதுக்காக எக்கச்சக்கமாக பிளான் போட்டு வச்சுட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது. ஒரு 2 நாள் படிக்கிறது, அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறது. நிறையா போட்டு வச்சுட்டு அதில் பாதி தான் படிக்கிறது. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ஸ்டடி பிளானாக போடுங்க. இப்போ ஒரு நாள் 2 hours இருக்குன்னா நான் ஒரு 3 questions தான் 10 marks தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா அந்த 3 questions மட்டும் வச்சுக்கோங்க. கம்மியாக படித்தாலும் நல்லா படிங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானை, உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே தாராளமாக சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கேலண்டருக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் என்ன பண்ணுங்கள், நான் இன்னைக்கு இதெல்லாம் படிக்கணுன்ற ஸ்டடி பிளானை காலையில் எந்திரிச்சோன்னே பாருங்கள். அதை நைட்டுக்குள்ளே படித்து முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே ஒரு தம்ஸ் அப், அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் பெனில் ஒரு டிக் போட்டு வைங்க. இந்த மாதிரி டிக்காக உங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இன்னும் அதிகமாக வரும். 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸை எடுத்துக்கோங்க. இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ ஹவர்ஸில் படிக்கலாம் அப்படிங்கிற டைம் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். படிக்கிறதோடு நிப்பாட்டாமல் அதை எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எழுதி பார்க்குறப்போ அதில் உள்ள மிஸ்டேக்ஸை ரெகக்னைஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 marksக்கு 5 minutes டைம்னா அந்த 5 minutes டைம்குள்ளே உங்களால் எழுதி பார்க்க முடியுதா, எழுதி டக்குன்னு முடிக்க முடியுதா, எல்லா பாயிண்ட்ஸையும் எழுத முடியுதா, இல்லை லாஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி எக்ஸாமில் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் டைம் கீப் அப் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்போ இருந்தே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி பழகுங்க. டிப்ஸ் நம்பர் 5, மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதி பாருங்க. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு இப்போ பயாலஜி எடுத்தீங்கன்னா பயாலஜி ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இயர் கொஷின்ஸ் எடுத்து மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்க. அந்த எக்ஸாம்ஸை எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி நீங்களே அதை கரெக்ஷன் பண்ணி பாருங்க. அந்த கரெக்ஷனை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக படிங்க. அந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் ரிப்பீட்டடாக என்னென்ன கரெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றத படிங்க. இதில் வந்து ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் எழுதுகிறப்போ உங்களுக்கு சீரியஸாக ரொம்ப நல்லா ஞாபகம் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாடல் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படித்ததோடு நிப்பாட்டாதீங்க. ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னா மாடல் எக்ஸாமினேஷன் தான். ஸோ வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதி அதை கரெக்ஷன் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸை ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் உங்களுக்கு எது, உங்களுக்கு வந்து ஈஸியஸ்ட்டு சப்ஜெக்ட் எதுன்னு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் படிக்க போகிற அந்த பிளான், அந்த ரிவிஷனை வந்து டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்லேருந்து ஈஸியஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு மாற்றுங்க. அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டஃப்பான ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு பிளானாக போடுங்க. ஸோ அதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய பேர்டன் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஸோ அதனால் டஃபஸ்ட்லேருந்து ஈஸியஸ்ட்டுக்கு வாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் வேயா இருக்கும். நம்மளுக்கு ரிவிஷன் டைம்ல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே ரிவிஷன் பண்றப்போ நீங்க டஃபஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஈஸியஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. டிப்ஸ் நம்பர் 7 என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் படித்த லெசனை, அதாவது மண்டே வந்து நான் இங்கிலீஷ் படிக்க போகிறேன் அண்ட் டியூஸ்டே வந்து நான் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன் அப்படின்னா எவ்ரி மண்டே வந்து அந்த இங்கிலீஷில் உள்ள எல்லா சப்ஜெக்டையும் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அது டஃபஸ்ட்லேருந்து ஈஸியஸ்ட்டுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி வீக்லி 1 டேக்கு 1 சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி வச்சே படிங்க. எப்பயுமே வந்து ஒரே டைமில் ஒரே சப்ஜெக்ட் வச்சு நம்ம
நம்ம படிக்கிறப்போ மட்டும்தான் அதோட இப்போ மெமரி பவர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து அதோட கான்செப்ட் வந்து இன்னும் பெட்டராக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் படித்து செகண்ட் லெசன் வரப்போ அதோட பேசிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அது நம்மளுக்கு இன்னும் நல்லா டெப்த்தாக புரிய ஆரம்பிக்கும், ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு எப்பயுமே ஒரே சப்ஜெக்டை தான் ஒரு நாள் படிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு அதில் நிறைய போர்ஷன்ஸ் நிறைய லெசன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 9 என்ன அப்படின்னா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இதுதான். அதாச்சும் ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம வந்து எக்ஸாம் வர டென்ஷனில் சரியாக சாப்பிட மாட்டோம், சரியாக தூங்க மாட்டோம். நார்மலாக இருங்க, கேஷுவலாக இருங்க, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. அட் த சேம் டைம் வந்து எக்ஸாம் வர்றதுனால நிறைய பேர் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மோஸ்ட் அப்படைசிங் தான் ஆகும். ஸோ பிடிச்ச விஷயத்த அவாய்ட் பண்ணாமல் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ பொங்கல் பிடிக்கும் பட் சாப்பிட்டா தூங்கிடுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, பொங்கல் சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கம்மியா சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்ட அப்படைசிங்கும் உங்களுக்கு இருக்காது, அந்த ஃப்ரெஷ்னஸும் உங்க பாடிக்கு கிடைக்கும், உங்க மைண்டுக்கும் அது ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து கம்மியா சாப்பிடுங்க. அது ஜங்க் ஃபுட்டா இருந்தா இல்லை ஆயில் ஃபுட்டா இருக்கு, நான்வெஜ்ஜா இருக்குன்னா அப்படின்னா நீங்க எப்பயும் நார்மலா 200 கிராம் சாப்பிடுவீங்கன்னா இப்போ 100 கிராம் சாப்பிடுங்க. இது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து கிரீன் லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாச்சும் கீரை, பயறு, தானிய வகைகள் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கிற மாதிரியா ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஹைட்ரேஷனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க. முளைக்கட்டிய தானிய வகைகள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு சூயிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாப்பிட்றப்போ வந்துட்டு நம்மளுக்கு தூக்கத்தை வந்து சீக்கிரமாக வந்து மறக்கடிச்சிடும். ஸோ தூங்குற ஐடியாவே நம்மளுக்கு போயிடும், நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து கிரீன் லீஃப்ஸி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அது போக கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து எல்லாமே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ ஏர்லி மார்னிங் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ சூடாக ஏதாவது டீ ஆர் காஃபி குடிக்கணும் அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா அது வெஜிடபிள் சூப், சிக்கன் சூப், இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸாக சூடாக குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்டியாக சாப்பிட்றதுனால நம்மளால் கண்டிப்பாக நல்லா படிக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க, லிமிட்டடாக சாப்பிடுங்க. ஓகேவா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த 10 டிப்ஸில் 9 டிப்ஸை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த 10வது டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு. உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் கொஸ்டின் கஷ்டமாக வருமோ, எவ்வளோ மார்க்ஸ் எடுப்ப, அடுத்து என்ன படிக்க போகிற, நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டியா அப்படின்னு உங்கள்கிட்ட கொஷின்ஸாக கேட்டு கேட்டு உங்களை பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ யார் சொல்கிறதையுமே மைண்டில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் நல்லா படிக்க போகிறீங்க, நீங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் சூப்பரான மார்க்ஸ் வாங்க போகிறீங்க, நீங்கள் நல்லா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் நினச்சதை படிக்க போகிறீங்க. சரிங்களா? இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே நான் இன்னைக்கு இதெல்லாம் படிக்க போகிறேன், கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா படித்து முடிச்சிருவேன், சூப்பராக எக்ஸாம் எழுதிடுவேன், சூப்பரான மார்க்ஸ் வாங்கிடுவேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அதே மாதிரியே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 5 மினிட்ஸ் பெட்டில் உட்காந்து நல்லா மார்க்ஸ் வாங்க போகிறேன், நல்லா எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன், ஸோ சூப்பராக எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்கு, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் ஆழமாக சொல்லிட்டு தூங்குங்க. அப்படி தூங்குறதுனால மார்னிங்கும் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். மார்னிங் எந்திரிச்சதும் சேம், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல மார்க்ஸ் வாங்க போகிறேன், சூப்பராக எக்ஸாம் எழுத போகிறேன், எக்ஸாமில் எல்லா கொஷின்ஸும் எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ், ஈஸியான கொஷின்ஸாக வரப்போகுது அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லுங்கள். ஸோ அது அன்னைக்கு ஃபுல்லாக அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு ஏற்றபடியே உங்களை மைண்டை வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவான விஷயத்தை வந்து உங்கள் ஆள் மனசில் நீங்கள் டீப்பாக நினச்சிக்கோங்க.
ஸோ இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கிரேட் வந்து எடுக்க வைக்க போகுது. ஸோ பாசிட்டிவான அஃப்ரிமேஷன்ஸை வந்து கேளுங்க, பாசிட்டிவான விஷயத்தை வந்து பேசுங்க. எப்பயுமே வந்து சக்ஸஸ் 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 அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள் மனசில் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், இதில் ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேட்கலாம். நான் படிக்கும்போது எனக்கு கொடுத்த டிப்ஸை எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு கைட்லைனாக கொடுத்துருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் கைட்லைனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான நிறையா வீடியோஸும் பின்னாடி வரப்போகுது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.